சிங்கப்பூருக்குள்ள டூரிஸ்டா நீங்க வர்றீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய 6 விஷயங்கள். நீங்க சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரு ஆனதுமே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது லோக்கல் சிம் கார்டு. நீங்க லோக்கல் சிம் கார்டு வந்து சாங்கி ஏர்போர்ட்ல வாங்கலாம், இல்ல 7-Eleven அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கு. ஸோ அங்க கூட நீங்க வாங்கிக்கலாம். ரெண்டாவது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க டிராவல் பண்றதுக்கு யூஸ் பண்ற கார்டு. அதுக்கு நேம் வந்து ஈஸிலிங்க் இல்ல நெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 கார்டில் ஏதாச்சும் நீங்க வாங்கிக்கலாம். மூணாவது, என்னென்ன ஆப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கூகுள் மேப் இருந்தாலே போதும், நீங்க எல்லா இடத்துக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போயிடலாம். சப்போஸ் நீங்கள் டாக்ஸி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராப் அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா க்ளாக் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நாலாவதுங்க, நீங்கள் இந்தியன் ருபீஸை சிங்கப்பூர் டாலராக மாற்றுறதுக்கு பெஸ்ட் ரேட் வந்து முஸ்தஃபாவில் கிடைக்கும். ஸோ நீங்கள் முஸ்தஃபா போனாலே நல்ல ரேட்டுக்கு மாற்றிக்கலாம். அஞ்சாவதுங்க, நீங்கள் சிங்கப்பூர் வந்துட்டீங்க அப்படின்னா இந்தியன் ப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சிங்கப்பூருக்கு வேறு டைப் இருக்குது, ஸோ அந்த டைப் வாங்கி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டன்ட்ங்க, சிங்கப்பூரில் போலீஸ் நம்பர் வந்து 999, ஆம்புலன்ஸ் அண்ட் ஃபயர் நம்பர் வந்து 995. ஸோ இந்த நம்பர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிங்கப்பூருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.